கோவிந்தா கோவிந்தா எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாளி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாளி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா ரகுராமா ரகுராமா பய ஈரத்தில விடலாமா பகவானே கோவிந்தா கோவிந்தா எம்பெருமானே நாராயணா வணக்கம் வணக்கம் சுகமாக வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். ஆய சண்டை போடுறது இடம் கிடையாது உட்காரு 2000 பேர் உட்காரலாம் யார் 2 பேரும் போட்டு போறீங்க தம்பி சின்னம்மா சின்னம்மா உங்க அம்மா பெரியவங்க அவங்க சின்னம்மா பகவானே சபையை பார்த்தனையா இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாட்சப்படுத்த சபை எந்த பக்கம் திரும்ப ஏன் பக்கம் திரும்பமா அக்கா தங்கச்சி சண்டை போட இப்ப மருமகெல்லாம் சண்டைக்கு வந்து தம்பி பகவானே இது எதனால் கூடப்பட்ட சபை அந்த பாஞ்சாலி அம்மன் திருவிழா முன்னிட்டு 10 நாள் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை சபை திரௌபதி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு அந்த திரௌபதி அம்மனுக்காக தேர் திருவிழாக்களை செய்து இந்த திருக்கூத்தை வைத்து 8வது நாள் உபயதாரர் 8வது உபயதாரர்கள் 8வது உபயதாரர்கள் மட்டும் இல்ல இன்னைக்கு நாடகமும் 18வது. ஆமா அது ஆமா 8வது அம்மனுடைய திருவிழா 10 இந்த உபயகாரம் 8 அது 8 10 8 18 நாள் சண்டை இன்னைக்கு. ஆனா அம்மா ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு கூத்து இல்லை, இது பாரத கூத்து இல்லையா? இன்னைக்கு துரியோதனம் படுகொலை நாடகம். அதான் இன்னைக்கு துரியோதனம் புலம்பரத்தான் நீங்க கேட்கணும். அதான் நாடகம் இன்னைக்கு. அதான் தாட்டு புட்டு தஞ்சால் ஒரு சூறம் அது இது அவங்க வந்து சூறம் வராங்கன்னு கேக்குறாங்க வந்து. அதனால சூரெல்லாம் வரமாட்டாங்கப்பா. இதுல காமெடி கிடைக்காது, இப்ப காமெடி வராது. அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சூரம் வர மாதிரி வச்சு நாடகம் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் சொல்லிருக்கேன். சரி அது போட்டோம் தம்பி. இருந்தாலும் அக்கினியிலே பெண்ணாக பிறந்த அக்கினியிலே ஒரு பெண்ணாக பிறந்த அந்த திரௌபதி அம்மனுக்காக இந்த திருவிழாவை செய்து அந்த அம்மனை ஆராதனை அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து தேரிலே போய் கொண்டு இருக்கிறது. வீதி விழா வீதி விழா வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த தெருக்கூத்தை வைத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் என்ன பேச்சு அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் தெரிந்த கனதனவான்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கண்ட வணக்கம். விளக்கம் விவரமா எடுத்து சொல்லுங்க. அவன் யாரு தெரியாது, அவன் அடிக்க போறேன். அவனாச்சா உனக்கு இல்லடா. நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? நாங்க 2 பேரும் யார் தெரியாது உனக்கு? யார் 2 பேரும்? நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊரு அண்ணன் தம்பிடா. நான் அண்ணன் அவைய தம்பி. நான் அண்ணன் அவைய தம்பி. எனக்கு முன்ன பிறந்த அவன் எனக்கு அண்ணன். 2 வருஷம் சென்று நான் பிறந்த அவனுக்கு நான் தம்பி. முன்ன பிறந்தா அண்ணன் பின்னால பிறந்தா தம்பின்னு தெரியாது பாரு யாருன்னா. ஒரே தாய் வைத்த மக்கள். நீ ஒரு தாய் வகுத்து பிள்ளை நான் ஏத்துக்கிறேன். அவன் சுத்தமா சப்பையாகிறான், நீ தொப்பையா இருக்கா. அது எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு. என்ன சமாச்சாரம்? எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க, அவன் வயிற்றுல இருந்தான். அவன் வகுத்துல இருக்கும்போது உங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப் போவாங்க. இந்த 7வது மாசம் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சள் காமால ரத்தத்துல கலக்கிற ஸ்டேஜ். வகுத்துல இருக்கும்போதேவா? இருக்கும்போதே. அதனால டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, இது என்ன கொண்டு பிறந்தாலும் இது முட்டிப்பால் போட்டுதான் வளர்க்கணும், தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது. 4 கிலோ 400 கிராம். அவங்க அம்மால நினைச்சுக்கிறேன் ஆயுதங்கனே போறான். நான் தான் அப்பாங்கிறது நேடா இவர
அதனாலதான் பகவானே எங்க அம்மாவை மாங்காய் கொட்டை சப்பரால சப்பிட்டா சாப்பிட்டா இவன் உப்பிட்டான். ஆறா ஆய் தம்பி பகவானே, சரி பரவாயில்லடா உங்க கதை நல்ல கதை தான் உப்பிட்டாய் சப்பிட்டான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருக்கட்டும். நீங்க சொன்னதான் தெரியும். சொல்ல நான் நம்புருவாயா? ஏண்டா பகவான் போட்டோவாவது பார்த்தியா? பகவான் போட்டாலும் பாத்துக்கிறேன். எங்க பார்த்த? மாதா கோயில் சாட்டி இல்ல இன்னைக்கு 18 அதனால வேணாம் இருந்துட்டேன். நிஜமா ஏமாந்த பட்சத்துல இன்னைக்கு தான் அடி வாங்காத நாளே. ஒரு நாளைக்கு தான் போட்டா. மோசமான சாட்டி அங்கே இருக்கிறா. எங்க மறைச்சு வச்சுக்கிறேன் சாட்டி அங்கே வைக்கிட்ட வேலையா இருக்கூட குப்பா என்ன தெரியுமா இது தம்பூல் போச்சாடா போட்டும் போ வந்தா நெல்லுடா பூப்பு ஜேபி ஆய் தம்பி பகவானே அடடா ஒரு விளக்க விவரமா சொல்லுங்க. ஆமா விவரமா ஆமா பட்டுன்னு சொல்லுங்க. ஏப்பா வராம் பூச்சாண்டி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்னைய மழை அவ்வளவுதான் இனிமேல் வராங்க 10 மணி தான் தம்பி தஞ்சம் என்றோர்கள் செஞ்செல்லாம் தீர்த்திதான் சுவாமிய கோதண்ட ராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே ஐயா சரணம் மினி மரணம் பிடி வருகா வரந்தார் வாய்மணி சரணம் மினி தம்பி இப்ப புரிஞ்சு போச்சா நான் யாருன்னு? இப்ப ஒண்ணு புரியலங்க. எங்க ஆட்டுக்காரி கோயில்காரி பண்ணிக்காரி நானுமே ஐயா வேணும்னா பிசில் போட்டு வேக வைக்கணுமே. ஜாட்டிங்களா டேய் ஜாட்டிங்களா போய் எடுத்தா ஜாட்டி அதான் இல்ல போடா அப்பா டேய் ஐ பவாங்க பண்ணிக்காரி ஆட்டுக்காரி ஜாட்டி வர்றாச்சு நான் ஜானிரா இப்ப எது தப்பான புடிச்சு ஐயா இல்ல எப்ப துரியோதன நேரத்தோட கூட்டிக்கலாம் உனக்கு அவளை இரு தம்பி இப்பயும் ஒண்ணும் புரியல. இப்பயும் ஒண்ணும் புரியல. ஐயா அதான் ஒரு விளக்கத்தை விவரமா சொல்ல வேண்டும். ஏடா ஒரு தெரியல உனக்கு ஆளு ஏன்னா உன் ஊர்ல ஏண்டா மண்ணூர்பேட்டை ஆத்துல பாத்து மேய்ச்சாரு அவரு தாண்டா அவரு உனக்கு தெரியுமா தெரியாதா? பாத்து மட்டுமா மேய்ச்சாரு. இது என்ன ஊரு? இது நிறையூர். விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் நிறையூர். நிறைய ஊருக்கு தான் தெரியாது இருந்து நான் வாழ்த்து மேய்ச்சிது அதையும் சொல்லிட்டீங்களா? சரி பரவாயில்ல அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா வாழ்த்து மேய்த்து தப்பாம்மா அது ஒரு பேச்சே சொல்றாங்க. திருடனா தப்பு பொய் சொன்னா தவறு. ஆமா கல்டு வீட்டுல பண்ணிக்கறி வைக்கிறாரு இவரு அது என்னடி அப்படியே விட்டா கூட வாஜாரு சொல்ல முடியாது போடா. ஐயா உனக்கு ஒரு லேட் தான் அப்படியே கட்ட பண்ணி போட்டுருவான். தம்பி பகவானே பஞ்சவர்க்காக இந்த 14 லோகமோ இந்த 14 லோகமும் குஷ்டியிலே வைத்து நான் பாதுகாக்கும் பரிபூரணம் பஞ்சவர்க்காக
இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சாடா உனக்கு? நான் என்னன்றேன், எங்களுக்குலாம் பேர் இருக்குது. அவன் பேர் மனோ குஞ்சன், மனோரஞ்சன். என் பேர் மெண்டல் பூபதி, இவன் பேர் பள்ளிப்பட்டு கீழா. அதனால எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறேன், அதை மட்டும் சொல்லு. அடே அப்பா தம்பி, இந்த பாட்டை எழுதின புண்ணியவான் நிமிட கவிராயன் தேவந்தூர் ராமசாமி ஆசிரியர் எழுதிய பாட்டு. தம்பி என்ன அருமையா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. டேய் தம்பி, சிவன் கோயிலுக்கு போனியா? போயிருங்க. எங்க? திருவண்ணாமலை. உலகத்துல பேர் போடுறது திருவண்ணாமலை. அங்கதான் சிவபெருமான் இருக்கிறார். அதேதான். நேத்து எங்கன்னு தூங்கி வர நம்ம ரூம்ல சிவன் கோயில்ல கால நாட்டி எவ்வளவு தரிசனம் பார்த்தோம். தம்பி என்னடா அங்க என்ன பண்ண? ஓ அங்க என்ன பண்ண? இதே வேலை செய்ய போனோம். என்ன போனோம்? எப்பெல்லாம் நோக்குறோம் போடா. எங்க வீட்டுக்கார போட்ட கவியாட்டி தம்பி அனாவசியமா பேசக்கூடாது. பாரம் எனக்கு சீன்றாங்க. சிவபெருமான் சொன்னா அவர் அபிஷேக பிரியன். அபிஷேக பிரியன். பெயர் அபிஷேக பிரியன். அந்த சிவலிங்கத்துக்கு 108 அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணலாம். அவருக்கு பேர் என்ன? அபிஷேக பிரியன். நான் அலங்கார பிரியன். நீ அலங்கார பிரியன். பகவான் கோயில போய் பாரு, எந்த கோயிலா இருக்கட்டும் சும்மா தக 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 அப்படியே தங்க ஜொலிக்கும். ஆமாங்க, தங்க பவுன் தண்ணி ஜொலிச்சு அப்படியே. அதனாலதான் அருமையா எழுதினார் தேவன். கார்மேனி பவழவாய் கதிர் மதி வந்தனமோ காட்டு சந்தாமரை கண்டனே தூயர் ஓட்டு குலவம் மணி மன்னானே ஐயா கடமையாவிய வடவாதி இளமையாவிய படவீதி. பகவான் எங்க படுத்தாரு தெரியுமா உனக்கு? அவர் எங்க போய் குடிச்சிட்டு பார்த்தாரோ பேமாரி கம்யூனிட்டி பகவான் குடிச்சிட்டு படுத்தாரு. குடிச்சிட்டு படுகிறாரு. ஏண்டா டேய், அப்படியே இருந்தாலும் அது உண்மை வெளியே சொல்ல மாட்டா. இவன் உண்மை வெளியே சொல்லமான்றான். வாங்க, கவலைப்படாதீங்க, பக்கத்துல தான் மதுகடி பட்டு ஜாலியா இருக்கலாம். ஏம்மா நீங்க வேற சிரிக்கிறீங்க? அந்த மாதிரி குடிச்சிட்டு படுத்துட்டா வரதான் முடியுமா? கூத்து ஆட முடியுமா? இல்ல இந்த முகம் அந்த குடிச்சிட்டு ஆடுற முகம் கலையா இருக்குமா? அதானே அவன் எம்மா தலைக்கீழ ஆடுறவனா கூட இருக்கட்டும், குடிச்சிட்டு ஆடுனா அந்த கூத்து புண்ணியப்படு. காலையில 6 மணிக்கு சாப்பிட்டோமா படுத்தோமா வந்தோமா. யாரு சொல்றோம்? திரும்பவும் என்னதான் சொல்றாங்க? இந்த ஒண்ணு இல்லைங்க, நாங்க எப்படி சாப்பிடுறோம்ல. எப்பா சத்தியமா இவன் குடிக்க மாட்டான். எப்பா இவன் சொல்றான். நானே வாதியாரே 3 பேர் தொடவே மாட்டோம். மஞ்சள் மாலை வந்து செத்துட்டு இருப்பாங்க. கார்மேனி பவழவாய் காட்டுமதி வதனமோ காட்டு செந்தாமரை கண்ணனே தொண்டர் உள்ளம் யாவும் பரிசுத்தானே. இப்ப புரிஞ்சு போச்சா? என்னன்னு கூப்பிடுறத சொல்லு. ஐயோ இவங்கிட்ட எம்மா பாடினாலும் புரியலன்னு தான் சொல்லுவாங்க. தம்பி இவ்வளவு பாடி ஆசிரியர் இவ்வளவு பாடி வந்த பகவான் பேர்ல கடைசியில என்ன சொல்றாரு? உடம்பேடு தன்னாலாய் குடும்பத்தில் நிம்மதி ஒருபாதும் இல்லையா வாடுறேன் அரி திருமாவன் பாதம் நாடுறேன். ஐயா அண்டர்களும் தொண்டர்களை என்று தொழு கண்டுபதா ஆதிமரை போற்றும் நாதனே
தானே ராமசுவாமி தமிழ் ஏற்புக்கு தானே எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆமா ஐயா. வேமானி கழுது தெரியலன்னு சொல்றீங்க. ஐயா சரி சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. வைகுந்தமே 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 பொற்பிடமா அமர்ந்தருளிய கோபிடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி. ஏய் பகவான்டா பகவாட தலையா. பகவாட தலையா இது? எல்லாம் பாருங்க ஐயா சட்டிக்காரன மாதிரி இருக்கு. டேய் அதான்டா. யா சரி நல்லாதான் கட்டிக்கணும். அதை கொஞ்சம் நான் சொல்றேன். ஆனா தர்மராஜா பார்க்க பாஞ்சாலி பார்க்கறதுக்கு போறீங்க இல்லை இரு அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறேன் தம்பி. ஆனா நான் நாராயணனா இருந்து இந்த பிறவி இது கண்ணன் ஜனனம் கண்ணன் பிறப்பு. ஆமா. அப்புறம் யாராருக்கு பிறந்தேன் என் நாடு எது அது தெரியுமா? உங்க நாடு வடமதுரை. வடமதுரை. நான் வடமா மதுராபுரி மேவி என் நாதம். நல்லா இருக்குதா? இவர் நாடா வடமதுரை. வடமதுரை எங்களுக்கு தெரியுமா? தென்மதுரைக்கு எதிர்கால வடமதுரை. தென்மதுரை எதிர்கால வடமதுரை. அதான் நான் சொன்னேன். ஆனா தம்பி நீ கெட்டிக்கார பையனுக்கு சத்தியமா வேலை இல்ல. நீ நாடகம் அந்த மாதிரியான ஒரு நாடகம் வச்சுட்டாங்க. இன்னும் சூரங்காரம் வர மாதிரி நாடகம் தான் சேஷ்ட தாங்க முடியாது அப்பா. ஆமா அடக்கிட்டீங்க என்ன? சரி சரி இந்த நாடகத்தினுடைய பாட்டு மறக்காத போகட்டும் இரு. தாய் தம்பி ஐயா என்னுடைய நாடு வடமதுரை. வடமதுரை ஆண்டு வந்த என் தந்தை வசுதேவருக்கு என் தாய் தேவகி அம்மனுக்கு நான் 8ஆம் போர் தம்பி. நான் எட்டி பார்த்தேன்னா அவனே அப்படியே அவங்க கூட்ட கொஞ்சம் எட்டி பாருங்க. என் வீடு மூதியா கூட்டு போங்க. ஆனா ஊரா பேரும் வந்தா எனக்கு நல்லதுதான். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? நான் பிறந்த வரலாறு ஒரு பக்கம் ஒரு பக்கம் மகாபாரதம். மகாபாரதம் 10-8-18 நாள் சண்டை. 10-8-18 நாள் சண்டை. ஆமா. இத நேத்து 17ஆம் நாள் சண்டை முடிந்தது. ஆனா நேத்து 17ஆம் நாள் சண்டையில யாரு செத்தா? நேத்து அங்குஜாசத்தை ஆண்டவரை கூட கருணாபிஷேகர் மாண்டு விட்டார். அந்த அர்ஜுன பானபட்டு அங்குஜாசத்தை ஆண்டவரை கூட கருணாபிஷேகர் மாண்டு விட்டார். 17ஆம் நாள் அமரில் 18ஆம் அமரில் இவரு காடு காட போறோம். நான் வரமாட்டேன் நான் சொல்றேன். நீ என்ன சொல்லு வரேன். ஏன் மாமியா லபா லபான கத்திட்டு வந்தா? எங்க மாமியாவா? வீட்டுக்குள்ள போனதும் மாமியாவா கண்ணு மாமியாவா தாயா நினைக்கிறோம் நான். கண்ணேடி பையா. நேத்து 17ஆம் நாள் அமர் 17ஆம் நாள் சண்டை சண்டை கர்ணன் மாண்டான்.
எம்மா எம்மா இரு சைலண்ட் பாட்டியம்மா எம்மா குஷ்பு கொஞ்சம் கம்மி இரு. ஆனா நேற்று ஒருவன் ஆஹா நேற்று ஒருவன் சைலண்ட் ஒருவன் சொன்னா கர்ணன் மாண்டு விட்டான் சொன்னா தன்னுடைய தம்பி கையாலேயே மாண்டான் கர்ணன். ஆனா தம்பின்னு தெரியாது. தம்பின்னு தெரியாது. ஆமா. அதுக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார் முந்தி எதிர் போர்வையன் தொடுத்த கோலால் முடி சாய்ந்தான் ஐவருக்கும் முன்னோன் விழுந்தான் அந்திபடும் அவனாவி போகும் என்று அசரியர் எடுத்துரைப்பவன் மையான குந்திதனதுல முருகி கண்ணீர் சொரிய குழல் சரிய போர்களத்தில் கோவென்று வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடி என்ற மகிழ்வு மேல் விழுந்தழுதால் அது மன்னோன் மன்னோ 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 ஒரு லட்சம் ஒரு செய்யும் நேற்று கர்ணன் 17ஆம் சண்டையில் காலையில துர்ச்சாதன சாவரான் தங்கி வேலையில கர்ண சாவரான் அப்ப காலையிலே சொல்லுது அசரின் வாக்கு யாருக்கு அம்மா முந்தி எதிர்ப்போர் விஜயன் தொடுத்த கோலால் முடி சாய்ந்தான் ஐவருக்கும் முன்னோன் வீழ்ந்தான் கர்ணன் இறந்துட்டான் அந்திபடும் அவனாவி போகும் என்று சாயந்தரம் அந்திபடுனா சாயந்தரம் அப்போ அந்திபடும் அவனாவி போகும் என்று அசரியர் எடுத்துரைப்ப வன்மையான அசரியர் வாக்கு சொல்லுது அம்மா குந்தாதேவி அர்ஜுனன் பானம் பட்டு மூத்த பையன் கர்ண செத்துட்டான் அசரியர் எடுத்துரைப்ப வன்மையான அதை கேட்ட குந்துமாதேவி குந்தி தனதுல முருகி கண்ணீர் சொரிய அவள் குழல் சரிய கோவென்று கர்ணா நான் பெற்ற என் செல்வமே எனக்கு கொஞ்சம் வைக்கக்கூடிய பிள்ளையே போய்விட்டையடா என்று அந்த வயசான காலத்துல ஒரு அரியா பொண்ணு எந்த ஓட்டம் ஓடுவாளோ அந்த ஓட்டம் ஓடுறாளா குந்துமாதேவி குருட்சேத்திர பூமிக்கு அந்த ஓட்டம் ஓடுறாங்க. மகன் கருணாபிஷேகம் செத்துட்டான்னு சொன்ன உடனே அந்த வயதான காலத்திலே சின்ன வயதான பொம்பளை மாதிரி ஓடுறாங்களா அரியா போல எப்படி ரன்னிங் ரேஸ் ஓடுமோ அந்த வேகத்துல ஓடுறாங்களா குந்தமாதேவி அது பெத்த குருட்சேத்திரத்துக்கு கர்ணாபிஷேகம் ஆண்டு விட்டார் என்று சொன்ன வார்த்தை கேட்டேன். குந்திதனதுல முருகி கண்ணீர் சொரிய அவள் குழல் சரிய போர்களத்தில் கோவென்று வந்திருக்கை அந்த கர்ணனுடைய தலையை தூக்கி மடி மேல வச்சுக்கிட்டு ரெண்டு கையாளி தலைமையில அடிச்சுக்கினேன் அன்பற்ற என் செல்வமே இதை விட்டு போயிட்டியடா வந்திருக்கை தலை பிடித்து தலை நாடின்ற அப்படின்னா அந்த கர்ணனுடைய தலையும் இந்த குந்துமாதேவியுடைய தலையும் ஒன்று சேர்த்து அப்பா மகனே கர்ணா உன்னை நான் முத்தம் கொடுக்கலடா உன்னை பாவின ஆத்துல வச்சு விட்டுட்டேன் அப்படின்னு அந்த செத்து போன பிற்பாடு அந்த தலையை தூக்கி முத்தம் கொடுக்கறாளா இந்த செய்யுள்ள சொல்றாரு வில்லிபுத்தூர் ஆழ்வார். வந்திருக்கை தலை புடைத்து தலை நாடின்ற முத்தம் கொடுத்துட்டு மகிழ்வி மேல் புரண்டழுதால் அது மண்ணோ உன்னோ
மன்னோ எப்படி பாருங்க, ஒரு செய்யுள அதை படிச்சுட்டு அது விளக்கம் சொல்ல நமக்கு அருகதை கிடையாது. ஆமா, ஆனா எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நேற்று குந்துமாதேவி கர்ணன் தூக்கி வச்சு அழுகுறாங்க. அப்ப தர்மராஜா போய் என்ன கேட்கிறார், மாமா மாமா இது என்ன காரணம்? கர்ணன் நமக்கு எதிரி, என் தம்பி கொண்டுட்டான், அவரை தூக்கி மடி மேல வச்சு அழுறாங்க எங்க அம்மா குந்தாதேவி. என்னையா இது? என்ன விதுரமனையில இருந்தா எங்க அம்மா, இவளுக்கு யாரு இந்த செய்தி சொன்னாங்க? எம்மா வேகம் வந்திருப்பா. யார ரதத்துல ஏற்றி வந்தாங்களா? இல்ல, நடந்தே வந்தாலாம். 8000 யோஜனை காத தூரம். அப்போ ஒரு பெத்த தாய்க்கு ஒரு பிள்ளை பேர்ல எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஆமாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், என்ன கேட்டான் தர்ம கர்ணனை தூக்கி வச்சுன்னு மடி மேல அழுகுறால காரணம் என்னன்னு கேட்டான். ஆமா, அதே இனிமே உங்க அம்மா புள்ள வாங்கின தகவல் எனக்காடா தெரியும். உங்க அம்மா புள்ள வாங்கின தகவல் எனக்கா தெரியும். ஏன்னா கர்ணா இவர் ராஜாக்களுக்கு எதிரி செத்துட்டான். ஆனா இவர் ராஜாவோட அம்மா யாரு? குந்தமாதேவி. எதிரி செத்துட்டான்னு தூக்கி மடி மேல வச்சு என்னவோ புரண்டு அழுகுறாங்களே, இது என்ன காரணம்? இது என்ன அர்த்தம்? அம்மா சோகமா கேட்டாரு, அம்மா சொல்லி சிரிப்பா சொல்றாரு. என்னடா இது சத்திய சோதனை? தர்மருக்கு வந்த சோதனை. அதனால அப்போனா தர்மராஜா சொல்றார், ஓடி அம்மா நமக்கு எதிரி கர்ணன், நம்மளுக்கு எதிரி கர்ணன் அப்படியே தூக்கி வச்சானே அப்படி கேட்கிறாங்க. ஆமா, அப்பதான் சொல்றா குந்தமாதேவி, அப்பா தர்மா உங்கள் 5 ராஜாக்களுக்கு முன்ன அந்த வராம தக 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 தகன்னு சூரியன் அந்த சூரிய நாராயணனுக்கு பெத்தண்டா இந்த பிள்ளைய, அந்த சூரிய நாராயணனுக்கு பெத்தண்டா பிள்ளைய அப்படின்னு சொன்னான். ஆமா, கோவம் வந்துருச்சு தர்மராஜாவுக்கு. யாருக்கு? தர்மராஜா கோவம் வந்துருச்சு. அடிப்பாவி சண்டாளி இவர் எங்க அண்ணன் தான் தெரிஞ்சிருந்தா எங்க அண்ணன் நாட்டையே ஆளட்டும், நாங்க காட்டிலே இருந்திருப்போமே, இது சொல்லாத மறைச்சிட்டியே அப்படி கேக்குறார். அப்ப அவங்க சொல்றாங்க, அப்பா பகவான் தூது போன காலத்துல இந்த கண்ணன் என்கிட்ட வந்தான். யாரு? இந்த கண்ணா என்கிட்ட வந்தான். அவன் தான் சொன்னான் கர்ணன் தான் நீ பெத்த புள்ளன்னு. நான் ஓடி கூட்டு வர போனேன். அப்பவே இந்த வழி மறிச்சு வந்தா கூட்டின்னு வந்துரு, இல்லன்னா 2 சத்தியம் வாங்கிக்கணும் வா அப்படின்னு சொன்ன அந்த கண்ணன். அதே மாதிரி போய் கூப்பிட்டேன். அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நீ வரலன்னா 2 சத்தியம் கொடுறான்னு கேட்டேன். 5 ராஜாக்களை தவிர அர்ஜுன தவிர மற்ற 4 வரையும் தொடக்கூடாது. அது ஒரு சத்தியம். 2வது, நீ வச்சிருக்கே நாகக்கணை ஒரு கணைக்கு மேல் மறுகணை எடுக்கக்கூடாது. இந்த 2 சத்தியம் வாங்கி வர சொன்னான்டா இந்த கண்ணன். அதே மாதிரி போய் சத்தியத்தை வாங்கி வந்தேன். அவன் என்ன சொன்னான், என்கிட்ட 2 வரம் கேட்டான். என்ன வரணும் கேட்டான்? என் தம்பி புண்ணிய மூர்த்திகளை ராஜாக்கள், என் தம்பி தர்மனை பற்றி எனக்கு தெரியும், வேமனை பற்றி எனக்கு தெரியும். அம்மா நான் தான் அண்ணன்னு தெரிஞ்சா என் தம்பி இன்னைக்கே காட்டுக்கு போயிடுவாங்க. இத சொல்லாதேம்மா, நான் தான் உன் புள்ளன்னு சொல்லாத, அண்ணன் தான் சொல்லாத, ஒரு சத்தியம் கொடு அப்படின்னா அந்த பாவி சத்தியம் கொடுத்துட்டேன். குந்தமாதேவிக்கு சத்தியம் கொடுத்துட்டேன். இன்னொன்னு நான் இறந்துட்டா இன்னைக்கு என் மனைவி என்னோடு வாழாதற்கா நான் இழுகுலத்தோன் தேர்வோட்டினுடைய மகன் என்று அதனால நான் இல்ல, நான் சத்திரியன். நான் புந்துமாதி அவி வயிற்றிலே பிறந்தவன். அந்த தர்மராஜா எந்த வகுத்துல வந்து பிறந்தானோ அதே வகுத்துல தான் நான் பிறந்தேன்னு இந்த உலக மக்களுக்கு தெரியட்டும். நான் செத்துட்ட பிற்பாடு
நமக்கே